Adobe Acrobat Studio, so brand new. Show me all the things PDFs can do. Do your work with ease and speed. PDF Spaces is all you need. Do hours of research in an instant with key insights from an AI assistant. Pick a template with a click. Now your prezzo looks super slick. Close that deal? Yeah, you won. Do that, doing that, did that, done. Now you can do that with Acrobat. Now you can do that with the all-new Acrobat. It's time to do your best work with the all-new Adobe Acrobat Studio. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். சொல்லுங்க திவ்யா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல நான் ஒரு மருத்துவமனையில நர்ஸ். அந்த மருத்துவமனை எதெல்லாம் சொல்ல, பட் ஆனா அந்த மருத்துவமனையில ஒரு நோயாளி அவங்க என்னன்னா அவங்க கூட இருக்கிறதா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. பட் அவங்க நான் பாத்துட்டு இருக்கும் போது அந்த வார்டுக்கு பர்டிகுலரா அந்த கட்டிலுக்கு மட்டும் பர்டிகுலரா கொஞ்சம் தைரியமான கொஞ்சம் இதா ஆம்பளால அந்த மாதிரி தான் அனுப்பி விடுவாங்க. பிகாஸ் அந்த பேஷண்ட் அவங்க சம்டைம்ஸ் ரச்சாவா சம்டைம்ஸ் கொஞ்சம் இதா ஆகுறாங்க அப்படின்னு. பட் இது எனக்கு முதல் தெரியாது. அவங்க எப்போ போல அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் மறுநாள் தான் இந்த மாதிரி கதெல்லாம் வெளியாகுது. அன்னைக்கு தட் பர்டிகுலர் நைட் நான் தான் என்னோட ஷிஃப்ட் நான் ஜாகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பேஷண்ட, அந்த நோயாளி அவங்களுக்கு தொண்டையில அவங்களுக்கு அந்த டியூப் போட்டிருப்பாங்களே, சோ அந்த டியூப் போட்டிருக்காங்க. சோ ஷி கேன் ஏபிள் டு ஸ்பீக். அவங்களால பேச முடியாது. அப்ப எனிதிங் அவங்க இஷாரா தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு வேணும்னா கட்டில் தட்டுவாங்க. யூஸ்வலி கட்டில் தட்டினா நாங்க போயிட்டு இது பண்ணுவோம், அந்த மாதிரி இது பண்ணுவோம்ல. சோ அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு நான் அவங்களதான் ஜாகா பண்ணேன். அப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஜாகா பண்ணிட்டு இருக்கும் போது நான் ரிப்போர்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எங்க பிசி எல்லாம் மின்னுக்கு கவுண்டர்ல இருக்கும். அவங்க பிலே பின்னாடில. சோ இது ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு நடந்தது. சோ இது என்னன்னா எங்க பிசி மின்னுக்கு கவுண்டர்ல இருக்கும். அவங்க பின்னாடி கட்டுது. சோ நம்ம ஏமா போயிட்டு கவுண்டர்ல போயிட்டு தான் நான் ரிப்போர்ட் எல்லாம் எழுதணும். எல்லாம் எழுதி சப்மிட் பண்ணிட்டு வரத்துக்குள்ள இவங்கள நான் டியூப் கழிஞ்சிட்டு அவங்க ஆக்சிஜன் லெவல்லாம் இறங்கிடுச்சு. மிஷின் சத்தம் போடுது. அதனால நான் பார்த்தா ஆக்சிஜன் லெவல்ல ஆல்மோஸ்ட் இறங்கிடுச்சு. என்ன இறங்குனா நான் என்னடா இது நல்லாதான் டியூப் போட்டு எப்படி டப்புன்னு கழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் பசாம்பள்ளி என்ன இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு நான் திருப்பி போயிட்டு மினிக்கு ரிப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட கேட்டேன், மேமா அவங்க செட்டாலா? சோ ஓகேவா அவங்க கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஓகே நானும் இருங்க போவேன், நான் ரிப்போர்ட் எல்லாம் எழுதிட்டு நான் திருப்பி அவங்க அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். And then திருப்படியும் வென்டிலேட்டர் திருப்படியும் சத்தம் ஒரே சத்தம். நான் திருப்படியும் பார்த்தா திருப்படியும் கண்டி கிடக்குது. நான் ஐயோ என்ன யாரெல்லாம் இது கேட்டுறா அப்படின்னு. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டப்போ நீங்க ஏதோ தாரிய பண்ணீங்களா, ஏதோ இது பண்ணீங்களா அப்படின்னு. ஆனா வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவங்க ரொம்ப லிம்மா கை கால்லாம் அவங்களால அசைக்க முடியாது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்காங்க அங்க. சோ அவங்க ரொம்ப லிம்மா கை கால்லாம் அசைக்க முடியாது. என்ன நான் லைக் ஓகே பரவாயில்ல ஏதோ இருக்கு போலன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் நம்ம போய் ரிப்போர்ட் செய்ய வேணா, நம்ம கொஞ்ச நேரம் சென்று ரிப்போர்ட் செய்யலாம், நம்ம இங்க உட்காந்து பத்தோ பேஷண்ட் மானிட்டர் பண்ண பண்ணுவோம் ஏதோ ஆகுதா இல்லையா அப்படின்னு. அப்புறம் இது பண்ணிட்டே இருக்கணும். ஓகே அந்த சமயம் வரைக்கும் ஆக்சிஜன் எல்லாம் ஏதோ கலந்தல. நான் எப்ப போல நான் சாட்டிங் எல்லாம் எழுதிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிட்டு அவங்களும் லைட் எல்லாம் துத்தோ பண்ணிட்டா அவங்க தூங்கணும் அப்படின்னு ஊபாட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் லைட் எல்லாம் துத்தோ பண்ணிடுச்சு. அவங்களும் தூங்கிட்டாங்க. சோ அவங்க தூங்கிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் என்னோட வேலையெல்லாம் முடிக்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் சம்டைம்ஸ் கொஞ்ச நேரம் இல்ல மத்தலாம் ஃபார் அ வைல். சோ அந்த மாதிரி இது நான் மேசிலே படுத்துட்டேன். இப்படி இது பண்ணி நல்லா மத்த ஃபார் 10-15 மினிட்ஸ் சம்திங். அவங்க என்ன பண்ணாங்க, எப்பவுமே அந்த நைட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நைட்டு அவங்க இஃப் எனிதிங் தண்ணி ஏதாவது வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டில் தட்டுவாங்க. கட்டில் தட்டி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சோ நாங்க போய் இது பண்ணுவோம். ஆனா அந்த நைட்டு அவங்க கூப்பிட்ட இஷாராட்டே வேற மாதிரி. எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஒரு மாதிரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்ப நான் போய் அட்டென்ட் பண்ணேன். அப்ப அவங்க எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னாங்க. அந்த இதுல இப்படி இஷாரா காமிச்சாங்க. சோ நானும் தண்ணி கொடுத்துட்டு என்ன அவங்க திருப்பி படுத்துட்டாங்க. திருப்பி அதே மாதிரி கூப்பிட்டுட்டு எனக்கு வயிறு ஒரு இதா இருக்கு, நீ எனக்கு மீனா சாப்பு பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு மீனா வச்சிருந்தாங்க. அந்த மீனா சாப்பு பண்ண சொன்னாங்க. நானும் எல்லாம் சாப்பு பண்ணிட்டு இருந்தேன். தென் திருப்பி என்னை கூப்பிட்டு அதே மாதிரி என்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுலாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு தலை சரியான வலியா இருக்கு, எனக்கு தலை கொஞ்சம் பீச்சேட் பண்ணி விட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகே போவேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், அவங்க தலை நல்லா பிடிச்சு விட்டேன். எல்லாம் பிடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணதும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நானும் அப்படியே என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி பாஸ் ஓவர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் தான் எங்க இடத்துல இந்த மாதிரி ஒரே கெச்சோலா லைக் இந்த மாதிரி அப்புறம் தான் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா
அவங்க கூட வந்து மேமா என்னமோ இருக்க என்னமோத்தெல்லாம் ராச்சாவை பண்ணிருக்கேன், அவங்க கூட இருக்கே அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா மேமா அவங்க வளர்க்குறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. And then எங்களுக்கும் தெரியல. அப்புறம்தான் எனக்கும் ஓ அப்படின்னு. சோ அன்னைக்கு நாங்க வயிறெல்லாம் சாப்பிட்டு பண்ண கேட்டப்போ ஃபிஷ் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க ஆமா எனக்கு ஃபிஷ் வேலை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மச்சம், ஏதோ டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படி இப்படி. நானும் காட்டு போல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணி விட்டு இது பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டைமே வந்து அவங்க 5 தடவை வாமிட் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி லும்மா 5 தடவை வாமிட் எடுத்து லும்மா அவ்வளோ இதாயிட்டாங்க. நான் terus டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு தண்ணி எல்லாம் ஏற்றி ட்ரிப் எல்லாம் ஏற்றி ஓகே. என்ன நைட் அப்படியே போயிடுச்சு. நானும் வீட்டுக்கு வந்துட்டு அதான் சொல்லியா மறுநாள் தான் கேச்சோம் இந்த மாதிரி ஒரே இது இந்த மாதிரி இந்த பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் மேமா அவங்க கூட வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு. எப்படி தெரியும்னா என் கூட வேலை செய்யறவங்களா சொன்னாங்க, லைக் அவங்க வயிற்று மேலேயே அது உட்கார்ந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இது மப்பாட் பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் வை அப்படி இதா பண்ணா அது வந்து பேஷண்டே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.